வணக்கம். ஏழையாகவும் பிறக்கக்கூடாது, எளிய ஜாதியிலும் பிறக்கக்கூடாது என கதரும் திண்டுக்கல் மேற்கு தாலுகா ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி 8வது வார்டு போலியமனூரில் கதரும் ராஜலட்சுமியின் கண்ணீர் பேட்டி இதோ. இந்த சமூக நீதி நடத்துகிற ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் ரொம்ப பழைய தலைவர் நம்ம ஐ பெரியசாமியோட தொகுதியில் ஏழையாகவும் இல்லாதவங்களாகவும் எளியவங்களாகவும் பிறந்து பெண்ணாக பிறந்தது ரொம்ப அவமானம். வாழவே முடியல, பாதுகாப்பு இல்லை, ஏழையாகவும் பிறக்கக்கூடாது, அதில் முக்கியமாக எளிய ஜாதியாகவும் பெண்ணாவே பிறக்கக்கூடாது. பல வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு தானே அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எங்களுக்கு என்னதான் எப்படி வாழ்றதுன்னே தெரியல. மாண்புமிகு அமைச்சர் ஐயா, கலெக்டர் ஐயா, எல்லாரும் உங்க வீட்டு பெண்களா நினைச்சு எங்களுக்கு வாழ வைங்க, பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்குள்ள நீதியை கொடுங்க. இன்னமும் எங்களால போராட முடியாது. எங்களோட இது கடைசி இப்ப முயற்சியா தான் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களை வாழ வைங்க. அல்லது ஏதாவது எங்களை கருணை கொலை பண்ணிருங்க, குடும்பத்தோட கருணை கொலை பண்ணிருங்க. எங்களால வாழ முடியாது, எங்களால போராட முடியாது, இந்த ஆதிக்கத்துல இருக்கிறவங்களோட வாழ முடியாது. பட்ட கஷ்டம் எல்லாம் எங்களால சொல்லவே முடியாது. அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். எங்களை வாழ விடுங்க. உங்க வீட்டு பெண்களா நினைச்சு எங்களுக்கு காப்பாத்துங்க. இந்த தார்பாய் வந்துங்க மெயின் ரோட்டு மேல இருக்குது. யாரு போகும்போது வரும்போது ஒரு ஆள் உள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்க ஒரு ஆள் வெளியில உட்காந்து காவல் காக்கணும். இந்த அம்மா அதுக்குள்ள கூட போக முடியாது. இந்த 10 பேர் போற இடத்துல வர்றதுல பொது இடத்துலதான் இங்கதான் உட்காந்து ஒண்ணுக்கு போறாங்க, ரெண்டுக்கு போறாங்க. கைகால் கழுவுறது எல்லாமே இந்த ரோட்டு மேலதான் செய்யறாங்க. இவ்வளவு அசிங்கத்துல வாழ்றதுக்கு நாங்க எப்படி வாழாம இருந்துக்கலாம். மொத்தமா 15 வயசுக்குள்ள வந்து சரி சொன்னாலும் இந்த பொண்ணு குளிச்சுட்டு வந்து பாத்ரூம்ல திறந்து பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் அது வந்து சமாளிப்பேன்னு கிடையாது. வீட்டுக்காரர் இல்லை, அப்பா இல்லை, எனக்கு யாரும் இல்லாத சூழ்நிலை. என் குழந்தைய காப்பாற்றிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வழி கொடுக்கும். என் பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணு குளிக்கிறப்போ வந்து ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு. அதெல்லாம் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குது. நின்று ஒரு குளிக்கும் போது உட்காந்து குத்த வச்சு உட்காந்து தான் குளிக்க முடியுது. நேராக நின்று குளிக்க முடியல. பூரா போற வண்டி பூரா உள்ள பாத்துட்டு போறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலை. நான் வந்து இரவுல மட்டும்தான் குளிக்க முடியும், பகல்ல குளிக்க முடியாது. பகல்ல குளிச்சா என் மானத்துக்கு என் மான மரியாதையா போகுது சார். இந்த சூழ்நிலை இந்த அரசாங்க அதிகாரிக பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கும். இந்த சூழ்நிலை எனக்கும் என் பிள்ளைக்கும் எங்க அம்மாவுக்கு நம்ம பொம்பளைங்க பண்ற கஷ்டம். இந்த சூழ்நிலை உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு சார் எந்த அதிகாரி பார்த்தாலும் சரி, ஒரு குளிக்கிறதுக்கு அடிப்படை தேவைதான் நான் கேட்டேன். அந்த அடிப்படை தேவைக்காக தான் நான் இங்கே கட்டியிருந்தேன். அந்த அடிப்படை தேவைக்கு கெஞ்சிச்சுங்க, என்னோட குழந்தைங்களாம் கெஞ்சுதுங்க. இந்த அடிப்படை தேவை கூட இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்றது? இந்த சூழ்நிலை இந்த வீட்டு குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் நீங்கள் ரொம்ப சங்கடப்பட்டு நான் வார்த்தைகளை சொல்ல முடியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குளிக்கும் போது வந்து எட்டி பார்க்குறாங்க. ஒரு மான மரியாதை, ஒரு பொண்ணோட மான மரியாதை காக்கிறதுக்கு அரசாங்கம். நாங்கள் நெட்டு 40 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பொண்ணு பிறந்ததுன்னு இந்த வீட்டில் தாங்க அவ்வளோ காலமும் நான் இருக்கிறேன். நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இது குடிசை வீடாக இருந்தால் அப்படியே வீடு கட்டி நாங்கள் குடியிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே ஜாதிக்காரவங்க இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்காரவங்க தான் இருக்கிறதுனால எங்களை வந்து இப்படி அடித்து துரத்தணுங்கிறதுல உள்ள எல்லாம் அவங்க சொந்தக்காரவங்க வீடு இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை மட்டும் 2023 கோர்ட் ஆர்டர்னு சொல்லி அதிகாரிகள் எல்லாம் இந்த சத்தியமூர்த்தி சாரு, பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர், இவங்க எல்லாரும் பேரை வச்சு இவர் இந்த பரமசிவங்கிறவர் வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. எங்களால் வாழவே முடியாததுக்கு நாங்கள் போயிட்டோம். பரமசிவங்கிறவர் யாரு? 7 சென்ட் இடம்
அந்த அவர் தான் பரமசிவன். இல்ல அவர் வந்து என்ன அரசியல்ல இருக்காரா? கட்சியில இருக்கிறாரு. 50 வருஷமா கட்சியில இருக்கேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஆணவமா பேசுறேன். ஏதாவது பேசுறீங்கன்னா நாளைக்கு உங்களை என்ன வேணாலும் இன்னைக்கு காலையில வரைக்கும் எங்களை மிரட்டாரு. உங்களை என்ன போற காரு அப்படின்னு மிரட்டாரு. நாங்க இருக்கிறது 4 பேர் இருக்கிறோம், நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆண்கள் யாரும் இல்லையா வீட்டுல? இவங்க வீட்டுக்காரரு மட்டும் இருக்கிறாரு, அவரு வெளியூர்ல வேலை பாக்குறாருங்க எங்க வீட்டுக்காரரு. நானும் எங்க அம்மா குழந்தைகளை வச்சுட்டு இங்க இருக்கோம். டெய்லி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண, திடீர்னு வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல வந்து வரதா சொல்லி குப்பை அழுறதுக்கு வரேன்னு சொல்லி இங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்க. திடீர்னு குப்பை போட்டுறேன், இந்த பக்கம் அங்கெல்லாம் அங்க கூட சொல்லி வரலாம், இந்த பக்கம் தான் நாங்க கூட்டுறோம் அப்படிங்கிறாங்க. எதிர்காலத்துக்கு எழுதிறாங்க. எந்த ஒரு ஏணி செவத்து பக்கத்துல ஒரு ஏணி வச்சா கூட அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துறாங்க. ஒரு மாசத்துல 2 தடவை வந்து சுத்தம் பண்றாங்க எங்க வீட்டுக்கு. மீறி ஏதாவது நீங்க பேசுறீங்கன்னா போலீஸ்காரங்களை விட்டு உங்களை வந்து நாங்க என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க விட்டு எங்களை விரட்டுறாங்க. அவங்க செவத்துக்குள்ள போலீஸ் வந்து எங்களை வந்து உங்க அப்பா முடியாம எதிர்க்க முடியாம இருக்கிறவர் வந்து நீங்க இதை விரட்டுனீங்கன்னு சொல்லி அவரை விரட்டிட்டு எங்க அம்மா கால் வெடிச்சு படுத்திருக்காங்க. நான் 2 பேருக்கு நான் பழுது பார்த்துட்டு